ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு போரிங் வீடியோ இல்லாமல் ஒரு vlogging வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் vloggers மாதிரிலாம் நாங்கள் வந்து கவரேஜ் பண்ணலை. ஒரு நார்மலாக வந்து டூருக்கு வந்து போனால் எப்படி இருப்போம் அப்படி தான் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு டிப்ஸோடு நாங்கள் வந்து ஷேர் பண்ணலான்னு பார்க்குறோம். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 days ட்ரிப்பு தான் தஞ்சாவூருக்கு. ஏன்னா ராகவுக்கு வந்து காலேஜ் திறந்துரும் அப்படின்றதுனால திறந்த அப்புறம் தான் போனோம், அது வேறு விஷயம். அது ரொம்ப நாளாக வந்து டிபெண்டன்சி இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒருத்தி ஸ்கூலு ஒருத்தன் காலேஜுன்னா நமக்கு வந்து அது கரெக்டாக ஒத்து வரணும், அந்த லீவை ஒத்து வரணுன்றதுக்காக ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் தான் வந்து இந்த 2 நாள் டூரு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னால் எப்படிமா இருந்தது? ஓகே, எங்க அம்மாவோட பிளான்ல என்ஜாய்டு. எந்த சுமார் மூஞ்சி குமார் தான் இல்லம்மா. வந்து எனக்கு ஓப்பனா சொன்னா என் பேரன் கார் ஓட்டினான், அது எனக்கு சந்தோஷம். அப்புறம் வந்து இட்ஸ் எ லாங் டிரைவ். பட் இட் இஸ் என்ன சொல்றதுன்னா ரொம்ப வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கும் மிஞ்சி வந்து சாப்பாடு எல்லா இடத்துலையும் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. நாங்கள் ஒரு லாங் வீக்கெண்டாக போனதுனால கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து க்யூ இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. 2 நாள் லீவு. இப்போ ஃப்ரைடே கிளம்பி சாட்டர்டே சண்டேனா இது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு. நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் போனோம், அப்புறம் வந்து பிச்சாவரம் போனோம், அப்புறம் பூம்புகார் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து டியூ டு டைம் கன்ஸ்டன்ட் வந்து இதை கவர் பண்ணணும் அதை பண்ணணுன்றதுனால போகணும். உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தஞ்சாவூர் போயிடுங்க. இங்கேருந்து வந்து உங்களுக்கு 9 hours வரலாம் ஆகும், 7 hours வரலாம் ஆகும் ஜேர்னி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளம்பலாம். எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ மார்ச் பாஸ்ட்டு அப்புறம் வந்து சாங் பாடுறதுனால நாங்கள் வந்து 12 o'clock மேலே தான் கிளம்பினோம் ஃப்ரைடே. ஸோ 12 o'clock ஃப்ரைடே கிளம்பி ஒன்லி 1 பிரேக் தான் எடுத்தோம், அதாவது சாப்பாடுக்கு மட்டும்தான் பிரேக் எடுத்தோம். அதுக்கு வந்து நாங்கள் 7:25 தான் ரீச் ஆனோம் தஞ்சாவூருக்கு. அண்ட் சொல்லுமா, ரோடெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஒன் வே என்ஜாயபிளாக இருக்குது. நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன இவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காளான்ட்டு. அது ரியலி அட்மைரபிளாக இருந்தது. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் வந்து பிரிட்ஜ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஏண்டா இந்த பிரிட்ஜ்லேயே யூட்டர்ன் போட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. ஒரே ஒரு ஸ்ட்ரெச் மட்டும்தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த திருச்சி கிட்ட இல்லைம்மா, ஆமாம், அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்தது. பட் மற்றபடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரோடு ஜேர்னி. ஸோ அதனால தான் எங்களால் 7:25 வந்து ரீச் ஆக முடிஞ்சுது தஞ்சை பெரிய கோவிலுக்கு. என்னோட ரொம்ப நாள் ட்ரீம்னு சொல்லலாம் தஞ்சை பெரிய கோவில். ஸோ லாஸ்ட் மந்த்து தான் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். நீங்களும் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா தஞ்சை கோவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரண்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. தஞ்சாவூர் பொம்மை வேணும்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஷாப்லேயே கூட ஷாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேராக வந்து பூம்புகார் போயிடுங்க. பூம்புகார் இஸ் அ ஃபோர்ட். ஆமாம், அது வந்து போர்ட்டு. அதில் வந்து என்னன்னா நம்ம இளங்கோவடிகள்து அப்புறம் வந்து கண்ணகி மாதவி அவங்களுடைய ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த தஞ்சை பெரிய கோவிலோட விளாக். எனக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் போகணுன்ட்டு. எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு 2019 சொல்லும்போதே எனக்கு இது மேலே ஒரு அட்மைரேஷன் வந்து நான் போகணுன்னு நினச்சி 6 வருஷம் கழிச்சு தான் போகவே செஞ்சோம். இட்ஸ் அ வர்த்ஃபுல் பிளேஸு. சொல்லுமா. எனக்கு இவங்களுக்கு இப்படின்னா எனக்கு எப்படின்னா, எங்கள் சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் குரூப்பாக இந்த தஞ்சை பெரிய கோவில் போகணுன்னு. ஏன்னா எங்கள் சிஸ்டர் இல்லா ஹஸ்பண்டுக்கு உள்ளே இருக்கிற ஆர்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணணும், மைன்யூட்டாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அதனால் ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணோம். அதனால் வெரி லேட்டாக இப்போ தான் நாங்கள் போனோம். பட் போனதுக்கு சந்தோஷம். ஏன்னா இது மார்னிங் வியூ நைட் வியூன்னு இருக்குது. நாங்கள் பார்க்குறது நைட் வியூ.
ஆமாம், எங்கள் அம்மா வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின இயரோ எப்போவோ வந்து மார்னிங் வியூ போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது ரொம்ப சூடாக இருந்தது. ஆனால் நாங்கள் குளுமையாக பார்த்துட்டு வந்தோம். பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டம் இருக்குது பாருங்கள். அது நேரில் போனால் தான் வந்து அது வரும். எந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலேருந்துமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி அந்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கே ரசிக்கிறதுக்கே நம்ம டயர்ட்னஸே இருக்காது. எனக்கு ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா, உள்ளே போகிறோம், சன்னதிக்கு போனால் நோ வீடியோ சொன்னால் கூட எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க அந்த லிங்கேஸ்வரனை. எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்கல. நார்மலாக வந்து ஒரு என்ன சன்னதி உள்ள என்ன சொல்ல கர்ப்ப கிரகத்தில் வந்து கடவுளை வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க, என்னுடைய சஜஷன் அது. வெளியில் வந்து ஆர்ட் ஒர்க் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்காம இருந்தது. மற்றபடி வந்து ரொம்ப நல்ல வைப்ரேஷனு, நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் நம்ம. ஆமா, இந்த எல்லாருக்கும் தெரியும், இந்த கோபுரத்தினுடைய மேல வந்து அதனுடைய ஷேடோவும் விழாது. மேல வந்து ஒரே கல்லால மூடப்பட்ட கோவில் இது. தஞ்சை பிரகதீஸ்வரர்னா அது தமிழ்நாடுக்கே ஒரு பெருமையை சேர்க்கிற ஒரு கோவில் இது. ஆமா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தஞ்சாவூர் வந்து எப்பவுமே நம்மளோட கிரானரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப செழிப்பா ஃபுல்லா வந்து ரிவர் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிரவே உங்களுக்கு வந்து மெஸ் இருக்குது. அண்ட் அதுலேயே சுற்றி வந்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸே புக் பண்ணுன்னாரு எங்கள் ஹஸ்பண்டு. நான் பண்ணவே இல்லை. ஏன்னா நமக்கு எப்படி போவோம், என்ன மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும்னு தெரியாது. ஸோ நான் வந்து அப்போதைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்டு தான். ஏன்னா ஒரு ரூம் பண்ணணுமா 2 ரூம் பண்ணணுமா, ஏன்னா நாங்கள் 2 பேர் போவோமா மாட்டோமான்னு தெரியாது. அதனால் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஹோட்டலில் வந்து கிடச்சிது. அதுவும் போகிறப்ப ஃபோன் பண்ணி 2 ரூம் வேணும்னு கேட்டோம். அவன் இதான் சாக்குன்ட்டு நல்லா வந்து எங்களுக்கு வந்து ஒப்லேஜ் பண்ணான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது நாங்கள் போய் சேரும்போது 7:30 ஆச்சு. நாங்கள் நேராக வந்து சேவிச்சுட்டு இது பண்ணிவிட்டு கோயில் பார்த்துட்டு நேராக 8:45 9க்கு வந்து இந்த பரிசுத்தம்ன்ற ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சோம். எப்படிடா இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் அருமையா இருந்தது. ஆனா கூகுள்ல பார்த்த போட்டோஸ்க்கானா நேர்ல போகும்போது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. வெரி நீட், வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் நிறைய வந்து இது வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ஒரு காஃபிக்கு 2 பேருக்கு காஃபி, அப்புறம் மில்க்கு, சுகரு, பாட்டில்ஸு 3 பெட் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து வச்சுட்டு நாங்கள் 3 பேராக வந்து அகாமடேட் பண்ணிக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து பெட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அண்ட் வித் ஸ்விம்மிங் பூல். சொல்லுமா. ஆமா, ஸ்விம்மிங் பூல் இருந்தது, பக்கத்துல கார்டன் இருந்தது, சின்ன பார்ட்டி வச்சுக்கிறதுக்கு அதுக்கும் அரேஞ்ச் பண்றாவா. ஆமா, எல்லாமே பண்றாங்க. பட் இந்த தென்னந்தோப்பு எல்லாம் பார்த்தா அப்பா எவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் 2nd ஃப்ளோர்ல வந்து எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் காம்ப்ளிமெண்ட்ரி தான் எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி. அதில் வந்து ஹைலைட் என்னன்னா பூரி வந்து போட காலியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக பண்ணாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து டேஸ்டியாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். இதில் கூட எக்ஸ்ட்ராவாக வேணும்னா வேறு எதனா வேணும்னா கூட வந்து அவங்க சர்வ் பண்ணுறாங்க. இது பரிசுத்தம், ஹோட்டல் பரிசுத்தம். இதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்மளை வந்து ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் நாங்கள்லாம் வளரல. சும்மா எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், நல்லா இருந்தது. இதுலேயே ஒரு சம்பவம்லாம் இதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் எடுத்துக்கிட்டோம். நல்ல ஒரு மெமரியாக இருந்தது. பையன் வந்திருந்தான் யூஎஸ்லேருந்து, அவனையும் ஆசின்னு போனோம். ஆமாம், அவங்க வந்து அவரை மட்டும் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அது முடிஞ்சவொடனே ஒரு சம்பவம் நடந்தது. அது கொஞ்சம் மனசு கஷ்டமான சம்பவம். அந்த சம்பவத்தை வந்து கொஞ்சமாக பல்ல கடிச்சிட்டு தாங்கிட்டு நாங்கள் அரண்மனைக்கு போகலான்ட்டு போனோம். அரண்மனை வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. அதாவது பேலஸ் வந்து மெயின்டைன்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா ஆர்கியாலஜி ரொம்ப நல்லாயிருக்கும், மான்யூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இருந்தது. பட் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து கோடவுனில் இருக்கிற மாதிரி தான் அங்கே வந்து இதை யூஸ் பண்ணது அதை யூஸ் பண்ணதுன்னு இருந்தது. அண்ட் எல்லாமே
எல்லாமே வந்து ஃபுல் இதாக மாற்றிட்டாங்க, ஒவ்வொன்றா மியூசியம் மாதிரி வச்சுட்டாங்க. இந்த நடராஜர் மியூசியம் வந்து வர்த்த வாட்ச்சு அண்ட் உள்ளே வந்து காயின்ஸு எல்லாமே இருந்தது. இது ஃபுல் அரண்மனை தான். நமக்கு வந்து பார்வையாக இருக்கணுன்றதுக்காக மொத்தமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு மாற்றிட்டாங்க. நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பசங்க வந்திருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து போஸ் எல்லாமே கொடுத்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அண்ட் திஸ் இஸ் அனதர் பிளான் டிசாஸ்டர் வந்து பிச்சாவரம். அங்கே போனீங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே சொல்கிற மக்களே, ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு டிடிடிசி தான் பண்ணுது. புக் பண்ணிட்டு போங்க, ஈவன் நார்மலாக இருந்தாலும். அது எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்ட்டு சும்மா இதை மட்டும் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் இட்ஸ் அ வர்த்ஃபுல் பிளேஸ் டு வாட்ச். ஏன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போனால் அதை நான் கவர் பண்ணிட்டு வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார்ன்றது வந்து சிலப்பதிகாரம், கரெக்டாமா? ஆமாம், ஒரு நுழைவாயிலையும் பேர் இருக்கு. ஆமாம், இளங்கோவடிகள், அப்புறம் வந்து மணிமேகலை, மாதவி, கோவலன், எல்லாத்துக்குமே நுழைவாயிலுக்கு இருக்கு. நல்லா இருந்தது. ரூட்ஸும் வந்து ஓகே, ஒரு அளவு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ ஆக்சுவலாக பீச்சு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரைட் சைடில் மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம், ஸ்கூல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டூரில் வந்து எல்லாமே காமிக்கிறா. ஆமாம், நல்லா இருந்தது. அது இது வந்து ஹார்பர் போர்ட் இருக்குது, அந்த போர்ட்டுக்கு போகலாம் நம்ம. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைமிங் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்டு லேட்டாகவும் ஆயிடுச்சு, நாங்கள் உள்ளே போகிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் முதல்ல காலையில் 5 மணிக்கு போகலான்னு பார்த்தோம். அதுக்கு தஞ்சாவூர்லேருந்து இது போகிறதுக்கே வந்து 1.5 மணி நேரம். போயிட்டு வந்த அப்புறம் திரும்பி அரண்மனை போயிட்டு வரத்துக்கு டைம் வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சதுனால நாங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து கிளம்பி அரண்மனை பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரோட் சைட்லேயே நீங்கள் தஞ்சாவூர் டால்ஸை வாங்கிக்கலாம். நாங்கள் அங்கே தான் பண்ணோம். ஷாப்பிங்க்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணலை. இங்கே ஃபுல்லாக வந்து நான்வெஜ் லவ்வர்ஸுக்காக வேண்டி ஃபிஷ் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு பீச் நல்லா இருந்தது. பீச்சு சும்மா சொல்லக்கூடாது, நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயும் வந்து ஏதோ ஒரு 5 ஏதோ ஒரு பில்லர் ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து பில்டிங்ஸை பார்க்கலாம், சூப்பராக பில்டிங்ஸை பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பழக்கம், எங்கே பீச் போனாலும் அந்த தண்ணியை எடுத்து நம்ம தலையில் ஆசீர்வாதம் பண்ணிக்கிற மாதிரி. இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சினிமாலாம் பார்க்குற மாதிரி பாறைகளோடு தான் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சீனிக்காக நம்ம பார்க்கணும், நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த பிளேஸு. அது லைட் ஹவுஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நல்லா, உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நல்லா. என்ன ஒன்றுன்னா, தஞ்சை பெரிய கோவிலில் லேட்டாக போனால் கூட ஒரு சன்னதி கூட மிஸ் ஆகாத, கடைசியில் சேர்த்தி வரைக்கும் பார்த்துட்டு ரொம்ப அம்மன் ரொம்ப அழகா இருந்தா, ரொம்ப திருப்பி பார்க்கணும் போல அருமையா இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் வந்து ஹோட்டல் போகிற வழியில் சிதம்பரம் கிட்ட தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் சிதம்பரத்துக்கிட்டேருந்தே நீங்கள் வந்து பிச்சாவரமும் போகலாம், பூம்புகாரும் போகலாம். A to B எல்லாம் கூட இருக்கு. ஆமாம், எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் போன மெஸ்ஸும் வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்தது, பட் டைடியாக இல்லை, அதான் வந்து ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் டயலோட ரிவ்யூ வச்சு எப்போவுமே மிஸ்கைட் ஆகாதீங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நார்மலாக யூஎஸ்லேருந்து வரவங்க வந்து ரேட்டிங் வச்சு போவாங்க, அதுக்காக சொல்கிறதோ. இதுதான் நான் சொல்கிறேன், ஸ்தூபா மாதிரி இல்லை, நல்லா இருந்தது. இதெல்லாம் புதுசாக கட்டினாங்கன்னு தான் நினைக்கிறேன். மெமரபிளாக இருந்தது. அண்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம், ஏன்னா ஃபுல்லாக ஜேர்னி பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால வந்து அங்கே தேடி போனால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களும் வந்து ஒப்லேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் வந்து பாண்டிச்சேரி வழியாக வந்து வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, கொஞ்சம் கலகலான்னு ஓட்டினாங்க எல்லாரும், தூங்காமையே வந்தோம் நாங்கள் 5-6 பேர். சேஃப்டி இல்லை. ஆமாம், அதனால் வந்து நான் தான் ஃப்ரண்ட்டில் உட்காந்து வந்தோம். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனால ஜாலியாக லைட்டிங் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, மெமரபிளாக இருக்குமா. எனக்கு ட்ரிப்பு எனக்கு கால் வலி தான், அது சொல்லி போர் அடிக்க வேண்டான்னு பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப ஏறி இறங்குறதே ஒரு எக்ஸசைஸ் தானே நமக்கு, கால் வீக்கம் எல்லாம். ஆமாம், ஆனால் நாங்கள்
வரும்போது ஆரியாசா என்னம்மா ஹோட்டல் தெரியல எனக்கு, அந்த ஹோட்டல் கூட ஜாலியா இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க. நாங்க எல்லாரும் கொஞ்சம் மூட் ஆஃபா இருந்தோம். அது பர்சனலா வந்து ப்ராப்ளம் நார்மல். அதனால வந்து ஒன்றும் பாதிக்கல. பட் ஸ்டில் வந்து இட் வாஸ் அ வெரி ரிமெம்பரன்ஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து ஜாலியா போயிட்டு வாங்க, ஜாலியா இருக்கும்ன்றது என்னோட சஜஷனு. என்ன சொல்லு, தஞ்சாவூர் போயிட்டு அது ட்ரிப் மட்டும் எப்படி அதான் தஞ்சாவூர் போங்க, போயிட்டு தென் பூம்புகார் போயிட்டு பிச்சாவரம் வந்து ஆன் த வே தான். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம போங்க. அந்த போட்டிங் ஆன்லைனில் டிடிடிசியில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அம்மா என்னம்மா அவங்கள மாதிரியே ரிப்பீட் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா போட்டிங் போக முடியலையேன்னு அப்பதான் தெரிய வந்தது ஆன்லைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய். ப்ளீஸ் பாய்.